கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 119ஆம் சங்கீதம், அதில் 18ஆம் வசனம். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இது பாருங்க, என்ன அழகா இருக்கு பாருங்க. வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இது ரொம்ப அப்ப வேதமே அதிசயம் தான். நம்மளை தேவன் தெரிந்து கொண்டதே அதிசயம் தான். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மளை தெரிந்து கொண்டது அதிசயம் தான். அப்ப வேதம் முழுக்க தேவன் அதிசயங்கள், அவர் செய்த அதிசயமான கிரியைகள், அவர் கையின் கிரியைகளை பற்றி, அவர் செய்த அடையாள அற்புதங்களை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. யாருமே தேவன்கிட்ட இயேசு கிறிஸ்துட்ட வந்தவங்க யாருமே வெறுமையாக திரும்பி போகவில்லை. அதாவது தொடக்கூடாது, தொட்டா சுகமாகன்ற தைரியத்துல ஒரு அம்மா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த அம்மா ஊர்லயே இருக்கக்கூடாது. பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ அந்த காலத்துல அவங்கெல்லாம் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். அப்பேற்பட்ட அம்மா அடிச்சு குண்டாலும் பரவாயில்லன்னு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு தேவ வஸ்திரத்தை தொட்டு சுகமானாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு நம்ம டாக்டருக்கு லட்சக்கணக்காக செலவு பண்றோம், சரியாக மாட்டேங்குது. ஆனா இயேசுவின் வஸ்திரத்தை விசுவாசத்துடன் தொட்ட அந்த ஸ்திரீ அந்த கணமே சுகமானான். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து அதை புரிஞ்சுக்கிட்டார். என் உடம்புல இருந்து வல்லமை போய் அதை சுகமாகிச்சு அப்படின்னு. அந்த அம்மா தேவன்கிட்ட கேட்கல, இயேசு கிறிஸ்து சுகமாகுன்னு கேட்க சொல்லல. இயேசு கிறிஸ்து இடத்துக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு 10 மினிட்லாம் கேட்கிறாரு. ஆனா இந்த அம்மாட்ட தேவன் பேசவே இல்லை. வல்லமை புறப்பட்டு போய் அந்த அம்மாவை சுகம் பண்ணதை தேவன் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு கேட்கிறாரு. அந்த அம்மா முன்னால் விழுந்துடுறாங்க. ஆமா ஐயா, நான் தான் தொட்டேன், இந்த மாதிரி சரியாயிடுச்சு அப்படின்னு. அப்ப அதுதான் அதிசயங்கள், அற்புதங்கள். நம்ம விசுவாசம் எங்கே இருக்கிறது? நமக்கு வேதம் நல்லாவே தெரியும். நம்ம ரெகுலரா வேதத்தை படிக்கிறவங்க. அந்த காலத்துல வேதம் எல்லார் கையிலையும் கிடையாது. ஆனா இன்றைக்கு நம்ம வீட்டுல 5 பேர்னா 5 பேர் கையிலையும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக? வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக. நம்ம ஆதியாகமத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல நோவாக்கு அந்த 666 வருஷம் அந்த கரெக்டா சொல்லலான்னு அந்த வயதுல வேலைக்குள்ள போறாரு. ஆனா திருப்பி வெளியே வேலையை விட்டு வெளியே வரும்போது 1 வருடம் ஆகுது. 1 வருடம் ஆகிதான் வேலையை விட்டு வெளியே வராரு. அப்ப அந்த 1 வருடத்துல அவர் குடும்பம்னா பரவாயில்ல, 1 வருஷத்துக்கான ஏதோ தானியத்தை சேர்த்து வச்சிருக்கலாம். அங்க இருக்க அனைத்து உலகத்துல இருந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்குமா? அந்த ஒரு வேலை பத்துமா? இன்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா? அப்ப தேவன் அவங்களை போஷித்திருக்கிறார். மல்டிபிளிகேஷன் அது நடந்திருக்கு அந்த இடத்துல. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம திருப்பி 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 படிக்கும் போது நமக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்பத்தையும் மீனையும் நிறைய பேர் சாப்பிட வச்சாருன்னு பாக்குறோம். ஆனா எலிசா அதை செஞ்சிருக்காரு. எலிசா 2 ராஜாக்கள்ல பார்க்கலாம். அது எலிசாவும் செஞ்சிருக்காரு. அப்ப இதெல்லாம் இதுக்கு நமக்கு கண்களுக்கு மறைவாக இருக்கிறது என்றால் நம்ம அதை தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்காக. எதுக்கு அதெல்லாம் அப்படி மறைவா வச்சிருக்காங்கன்னா, அது நம்மளோட வெளிப்பாடுகளை, நம்மளை அழைத்த நோக்கத்தை அதெல்லாம் சொல்லுவது. வேதத்தில் உள்ள அநேக அதிசய அடையாளங்கள் உண்டு, அற்புதங்கள் உண்டு. நம்ம படிக்கும் போதே தெரியும். படித்தாலும் புரியாத காரியங்களும் உண்டு. மறைவானது கர்த்தருக்குரியவைகள்னு தானியேலுக்கு சொல்றதை பார்க்குறோம். நம்ம வெளியரங்கமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்குரியது, மறைவானது கர்த்தருக்குரியவைகள் அப்படின்னு. ஆனாலும் தேவன் நம்முடைய வேதத்தை முழு மனதுடன், சத்தியத்தை முழு மனதுடன் நீந்தி இருதயமாக கற்பாலைகளை நம்ம நின்று பார்த்தபோது எழுதி கொள்ளும் போது இந்த அடையாள அற்புதங்களை, அதிசயங்களை நம்ம கண்கள் காண செய்வதற்காக, நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக தேவன் அவளுடன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்னைக்கு எங்க இருக்கோம்? வேதத்தை படிக்கும் போது ஏதோ ஒரு கடமையா படிக்கிறோமா? இல்லை, இதுல இருக்க அதிசயங்களை, இதுல இருக்க அற்புதங்களை, அடையாளங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் படிக்கிறோமா? நம்ம படிப்பதில் நோக்கம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை புரிந்து கொள்வதற்காக, படிப்பதற்காக தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பண்ணலோ பிதாவே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை, அற்புதங்களை நாங்கள் காணும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் கண்களையும் எங்கள் இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. அதை புரிந்து அந்த அதிசய அற்புதங்களிலே நாங்களும் நிலைத்திருந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏஸ்தாப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வேதத்தில் உள்ள அதிசய அற்புதங்களை அறிந்து புரிந்து கொண்டு அவர்களே அந்த அதிசய அடையாளங்களை செய்பவர்களாக அவர்களை மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.